வணக்கம். நம்ம தேசிய நெடுஞ்சாலை தஞ்சாவூர் டு விக்கிரவாண்டி சாலை சேத்தியாத்தோப்பு வரைக்கும் போடப்பட்டது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நம்ம சேத்தியாத்தோப்பு பைபாஸ் அப்டேட் பார்ப்போம். இது வெள்ளாறு பாலம், வெள்ளாறுங்கிற ஆறு மேலே போடப்பட்ட பாலம். இங்கே என்ன மின் விளக்குகள் பொறுத்துகிற பணி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. சரி, அதான் இந்த ரோடு முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் பறவைகள் அழகாக பறந்து போகுது. என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா, அது ரோடு போட்டு நிறைய அந்த இன்கம்ப்ளீட்டாக சில விஷயங்கள்லாம் விட்ருப்பாங்க. அதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரோடு போட்டோமே அப்படின்ட்டு போயிடாமல் மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் நம்ம அப்டேட் போடுறோம். இந்த பாலத்து மேலே மின் விளக்குகள் மட்டும் பொருத்தலை, அவ்வளோதான். அந்த ஒரு வேலை மட்டும் இருக்குது. அப்படியே பார்ப்போம். நடுவில் டிவைடர்லாம் வச்சு மரங்கள்லாம் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஓரளவு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பாதுகாப்பு அரண்கள்லாம் ஓரளவு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்கள். இன்னொன்று அப்டேட் போகிறதில்ல, இன்னொரு விஷயங்கள் என்னென்னா, இந்த ஏதாவது புதிய பெட்ரோல் பங்கு, ரெஸ்டாரண்ட்டு அதெல்லாம் ஏதாவது ஓப்பன் ஆகிருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏன்னா இப்போ பைபாஸ் வந்த பிறகு யாரும் ஊருக்குள்ளே போக மாட்டாங்க. இப்போ இந்த சேத்தியாத்தோப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது 7 கிலோமீட்டர் பைபாஸ் போட்டுட்டாங்க. யாருமே அதிகமாக ஊருக்குள்ளே போய் பெட்ரோல் போடுறதோ, ரெஸ்டாரண்ட்டை போய் சாப்பிட்றதோ அதெல்லாம் ரொம்ப ரேர் தான் இனிமேல். அதனால் இனிமேல் இங்கே தான் புதிய சிட்டியை உருவாக்குவாங்க. அதனால் இங்கே பெட்ரோல் பங்க்லாம் வரும், ரெஸ்டாரண்ட்லாம் வரும். எல்லாம் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிப்பாங்க. இப்படி இந்த புறவழிச்சாலையில் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்னென்னா, இந்த பயணிகளும் பயன்படுத்தலாம். அதே போல் உள்ளூர் மக்களும் ஃப்ரீயாக கார்லாம் இருந்தால் ரிலாக்ஸாக சாப்பிட்டு போகலாம். அது மாதிரி பெட்ரோல் போடுறது, வேறு என்னென்ன விஷயங்களோ வரத்துக்கு வாட்டர் சர்வீஸ் வரும். அப்புறம் இடம் இது மனைப்பிரிவுகள்லாம் போடுவாங்க. அது மாதிரி எல்லாமே இந்த ஒரு சாலை, ஒரு தேசிய நெடுஞ்சாலையை வச்சு பல விஷயங்கள் புதுசு புதுசாக டெவலப் ஆகும். அதையும் நீங்கள் பார்க்கலாம். இது ஊருக்கு நடுவில் உள்ள ஒரு பாலம். இது கீழே போனீங்கன்னா விருத்தாச்சலம் போகலாம். இப்படி ரைட் சைடு போனீங்கன்னா நேராக சென்ட்ராக ஊருக்குள்ளே போயிடலாம். வாசவி தியேட்டர்லாம் இருக்கும், அதுக்கிட்ட போயிடும். இந்த பாலத்துலலாம் மின் விளக்குகள்லாம் முன்னாடியே பொருத்திட்டாங்க. மின் விளக்குகளும் எரியும், இரவுலையும் பார்த்துருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பைபாஸு, 7 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ பயணிகள் 99% இப்போ இதில் தான் போகிறாங்க. அதுபோக எஸ்சிடிசி பேருந்து, அது மாதிரி 1-to-1 பேருந்து, அது மாதிரி பல பேருந்துகளும் இப்போ இந்த புறவழிச்சாலையை தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால் ஊருக்குள்ளே போயிட்டு போகிறது சில பேருந்துகள் மட்டும் தான் போகுது. அதுவே இன்னும் கொஞ்சம் நாட்கள் கழித்து என்ன ஆகும், ப்ரைவேட் பஸ்ஸும் டவுன் பஸ்ஸும் மட்டும்தான் போகும். மீதி எல்லா பேருந்துமே புறவழிச்சாலையில் விட்டுருவாங்க. ஏன்னா புறவழிச்சாலை மெயினாக டெவலப் ஆகிடும். இங்கேயே பஸ் ஸ்டாப்பு எல்லாமே வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த அன்னியன் படத்தில் ஒரு இது காட்டுவாங்க பார்த்தீங்களா, சைனாவில் உள்ள இது தோட்டம், அது மாதிரி இங்கே ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் விற்பனைக்கு போல் இருக்குது, வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. பயணிகள்லாம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பூக்கடை சற்று அந்த மாதிரி சில படங்கள்லையும் வரும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் சேத்தியாத்தோப்பு அப்படின்னாலே நல்லா நல்ல இயற்கை அளவோடு காணப்படுறது. எல்லாத்துக்கும் மெயின் அந்த வெள்ளாறு தான். வெள்ளாறுன்னு ஒரு ஆறு வரதுனால இந்த பகுதி மட்டும் அப்படியே எப்படி இருக்குதுன்னு தெரியுங்களா. இதுக்கு முன்னாடி ஒரு பாலத்தில் ஊருக்குள்ளே போகுதுன்னு சொன்னோன்னா, அதில் அங்கேருந்து விருத்தாச்சலத்துக்கு ஒரு வழி இருக்குங்க. அதில் எப்போயா டைம் கிடச்சிச்சின்னா போய் பாருங்கள். தஞ்சை மாவட்டமே தூத்துறங்க. 2 பக்கமும் வயல்வெளிகளோட ரொம்ப பச்சை பசேர்னு இருந்துச்சு. பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு ஆறு ஒரு இடத்தோட எல்லா விஷயத்தையுமே மாற்றுறது. ஆற்றல் சமவெளியில் தான் நாகரிகம் தோன்றுச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், கம்பு திணையெல்லாம் பயிரிட்டுருக்காங்க.
இந்த நார்த்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக வித்தியாசமாக பயிரிடுவாங்க. டெல்டா தஞ்சை மாவட்டம் அங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக அரிசி தான். ஏன்னா தண்ணி நல்லா கிடைக்கிறனால அரிசி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரி நார்த்து தமிழ்நாடுலாம் அவங்களுக்கு வந்து வெரைட்டியாக சோளம், கம்பு, உளுந்து எல்லாமே வந்து அருமையாக விளைவிச்சு விவசாயம் வந்து சிறப்பாக போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் வந்து இதான் வந்து மெயினான விருத்தாச்சலம் ரோடு வரப்போகுது. சேத்தியார் தொகுப்புலேருந்து விருத்தாச்சலம் 4 ரோடு இங்கே தான் பிரியும். நேராக போனால் வடலூர், லெஃப்டில் போனால் விருத்தாச்சலம், ரைட்டில் போனால் சிதம்பரம், அப்புறம் கும்பகோணம் ரோடுன்னு பிரியும். அந்த இடத்துக்கு கீழே தான் வந்து பாலத்துக்கு கீழே வந்து விருத்தாச்சலம் ரோடு போகும். இந்த பாருங்கள் போர்டில் போடுறது பாருங்கள். இந்த பாலம்லாம் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே கட்டிட்டாங்க. இங்கெல்லாம் மின் விளக்குகள்லாம் பொருத்திட்டாங்க. மெயினாக வந்து மின் விளக்குகள் எங்கே பொருத்தலைன்னா இந்த சேத்தியாத்தோப்பு பாலத்தோட எண்டு முடிகிற இடத்துக்கிட்ட ஒரு பெரிய பிரம்மாண்டமான பாலம் போட்டிருப்பாங்க. அது மேலே என்ன மின் விளக்குகள் பொருத்தலை. அது வந்து இரவு நேரத்தில் வரும்போது ரொம்ப வந்து ஒரு இதாக இருக்குது. அதை பார்ப்போம், அந்த அப்டேட்டை பார்ப்போம். அதுக்கப்புறம் வழக்கம் போல் செடிகள்லாம் இப்போ புதுசாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. மெயின்டன் இப்படி ரோடு வந்து க்ளீனாக இருக்குது. இப்படியே தான் ஹைவேலாம் இருக்குன்னு நினைக்காதீங்க. சில இடத்துலலாம் மண்ணெலாம் வந்துடும். அதெல்லாம் வந்து பனியாட்கள்லாம் வச்சு கூட்டுவாங்க. அதுக்கப்புறம் தண்ணியை வச்சு அடிச்சு விட்டு அந்த மண்ணெல்லாம் வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்துவாங்க. அதனால் வந்து மெயின்டைன் பண்ணியே ஆகணும். மெயின்டெனன்ஸ் பண்ணலன்னா சாலையெல்லாம் வந்து அப்படியே இதாக இருக்காது. அதுபோக மீதி வந்து இங்கெல்லாம் மக்கள் தொகை கம்மிங்கிறதுனால ஒன்றும் ஸ்பாயில் ஆகாமல் இருக்குது. போட்ட ரோடு வந்து அப்படியே தான் இருக்குது. அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே கொண்டு வந்து இந்த இதெல்லாம் விளைபொருட்கள்லாம், விவசாய பொருட்கள்லாம் கொட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஆடு மாடெல்லாம் கொண்டு வந்து கட்டுவாங்க. அது மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்குது. இன்னும் பாலத்துக்கு கீழே வந்து அந்த வேலைகள்லாம் இருக்குது. ஒரே மாடாக இருக்குது. மாடு வந்து அதுவும் மாடுகளை கட்டி போட்டுருவாங்களால அது எங்கேருந்து வருது என்னன்னே தெரியல. அதோட இதுவும் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம விருத்தாச்சலம் போகிற ரோடை தாண்டிட்டோம். அடுத்தது வந்து சேத்தியார் தொகுப்பு வந்து வடலூர் ரோடு வந்துடும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்கு கூட இல்லை பார்த்தீங்களா? அதுதான் வந்து இதில் வந்து ஒரு பெரிய சிறப்பான விஷயம். இங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த தாபா ஸ்டைலில் ரெஸ்டாரண்ட் கட்டிக்கிட்டாங்க. இது வந்து ஹைவே ரெஸ்டாரண்ட்டு ஃபுல்லாக செட்டு மாதிரி போடுவாங்க. சில இடங்களில் வந்து ஒரு முக்கியமான பைபாஸ்லலாம் நல்ல பொருட்செலவில் வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை கட்டுவாங்க. அது மாதிரி எல்லாமே இன்னும் ஒரு 5 வருடத்தில் எல்லாமே சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடும். ஆனால் வந்து இப்போவே வந்து மக்களுக்கு வந்து பெட்ரோல் பங்க் மற்றும் ரெஸ்டாரண்ட் இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரெண்டும் இப்போயே கொஞ்சம் வந்துருச்சுன்னா நல்லது. ஏன்னா ஹைவேல நம்ம போக ஆரம்பித்த பிறகு அந்த உள்ளார போயிட்டு வர்றதுங்கிறதெல்லாம் ரொம்ப அதுக்கு பசியோடே போயிடலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் வந்துடும். அதனால் வந்து விரைவாக வந்து ரெஸ்டாரண்ட்டு, பெட்ரோல் பங்கு இது ரெண்டுக்கும் வந்து மிக விரைவாக இந்த நெடுஞ்சாலை முழுவதும் வந்துருச்சுன்னா ஒரு கம்ப்ளீட் ஆகிடும். பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு பெரிய பாலம். இந்த பாலத்து மேலே தான் நம்ம வந்து அப்டேட்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போட்டிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே வளைச்சி அப்படியே போவோம். கிட்டத்தட்ட வந்து இதெல்லாம் ஒரு கீழேருந்து பார்த்தீங்கன்னா தான் அதோட பிரம்மாண்டம் தெரியும். மேலே வந்து சாதாரணமாக தெரியும். பார்த்தீங்களா, மின் விளக்கு வைக்கல பாருங்கள். எல்லா பாலத்துலேயுமே மின் விளக்குகள் வைக்கணுங்கிறது தான் ரூல்ஸு. ஆற்று பாலமாக இருந்தாலும் சரி, இது மாதிரி பாலமாக இருந்தாலும் சரி, எல்லா பாலத்துலேயும் மின் விளக்குகள் வைக்கணும். எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. இன்னும் இங்கே வைக்கல. 2 முக்கியமான வேலைகள் இருக்குங்க இந்த சேத்தியாத்தோப்பு பைபாஸில். ரெண்டுமே ரொம்ப பெரிய வேலை. இந்த பாலத்துக்கு மேலே மின் விளக்குகள் வைக்கணும் பாருங்கள். இது கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் இருக்கும் போல இந்த பாலம். அப்படியே ஒரு கம்பைன் பாலமாக இருக்குது. இதில் வந்து மின் விளக்குகள் வைக்கணும். அதுக்கப்புறம் வெள்ளாற்று மேலே வந்து மின் விளக்குகள் வைக்கணும். இந்த 2 வேலை வந்து இருக்குது. இன்னும் அதுக்கான பணிகள் வந்து இன்னும் துவங்காமே இருக்காங்க. இதில் வந்து இகேக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அந்த
சேத்தியாத்தோப்புட்டு விற்கிற வண்டி அதை கொடுத்துட்டாங்க. இப்போ பட்டேல் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க கிளம்பணும். அவங்க வாகனங்கள்லாம் ஆனால் இங்கே தான் இருக்குது, அங்கங்கே இருக்குது. கும்பகோணத்துலலாம் அன்றைக்கி நின்றுச்சு பார்த்தோம். இந்த ஒர்க்கெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போவாங்க. இல்லை ஒரு சப்கான்ட்ராக்டர்கிட்ட கூட இந்த மின் விளக்குகள் பொருத்துறது கூட கொடுக்கலாம். அது மாதிரி வந்து விரைவாக இந்த இடத்துல வந்து மின் விளக்குகள் பொருத்தும்படி நம்ம வந்து தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது நைட்டில் போகும்போது. இதை வந்து கொஞ்சம் விரைவாக வந்து செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையான பைபாஸுங்க. இதுக்கப்புறம் தாங்க கூட்டமே வரும். இந்த வடலூர் வரைக்கும் ஃப்ரீ. அதுக்கப்புறம் தான் 4 புறங்கள்லேருந்து வாகனங்கள் வர ஆரம்பிச்சிடும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.